இது வந்து ஏன் இப்படி வந்து ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் சட்டத்தின் முறையை போகிறபோது அவங்க எஃப்ஐஆரில் போட்டுக்கிற, ஏன்னா நான் அதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே போராடிட்டு இருக்கேன் சட்டப்படி. என்னென்னா, என்னுடைய பெண் வெளியிட்ட 9 ஆடியோவில் இருக்கிற விஷயத்துக்கு உண்டான அங்கே செக்ஷனே போடலை அப்படிங்கிறது என்னுடைய ஆரம்ப முதல் கட்டந்தே வாதம். அது எதுக்காக இந்த வாதம் என்னதுன்னா, இப்படி ஜாமீனில் வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உலகறிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி தான் செக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன் போட்டது தப்பு. இன்னும் சேர்ந்து முறையான வரதட்சணைக்கு உண்டான செக்ஷன் போடவே கிடையாது. இதுக்கு வரதட்சணைக்கு உண்டான ஆடியோ ஆதாரத்தையே கொடுத்துருக்கேன். அதை வந்து அவங்க கோர்ட்லையும் கொடுத்துருக்கேன், அவர் விசாரணை அதிகாரிக்கும் கொடுத்துருக்குறேன். அப்படி இருந்தும் அவங்க வந்து அதை வந்து மறைச்சிட்டு, அந்த ஆடியோவே மறைச்சிட்டு ஜாமீனில் எடுத்திருக்காங்க. Taste the Daily.